அனைவருக்கும் வணக்கம். நம்ம சங்கம்பழம் பொறிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு சங்கம்பழம்னா இது முளைக்கி போடுறதுக்கு தேனுங்க. எங்களுக்கு இன்னும் தேவைங்க. எங்கேயாவது சங்கம்பழம் இருந்தால் சொல்லுங்கள். வைத்தியத்துக்கு தேவைப்படுது. இது வைத்தியத்துக்கு ஆகிற அளவுக்கு இல்லை. எங்களுக்கு 1 கிலோ சங்கம்பழம் வேணும். எங்கேயாவது இருந்ததுன்னா கீழே கமெண்டில் நம்பரோடு போடுங்க. தேவை இது முன்னாடியே சொல்லிடுறேன். சங்கம்பழம் என்னென்ன மருந்துக்காகுதுன்னா சித்த மருத்துவத்தில் சில மருந்துகளை சுத்தம் பண்ணுறதுக்காகுதுங்க. இது சுண்ணாம்பு சத்து அதிகமான ஒரு பழம் சங்கம்பழம். மருந்துகளை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த பழம் ஆகுது. ரெண்டாவது இந்த பழத்தை நம்ம சின்ன வயசில் நாங்கள்லாம் சாப்பிட்டு இருந்தோம். அப்போ உயிர்வேலியில் நிறைய சங்கஞ்செடி இருந்தது. இந்த பழத்தை பொறிச்சு சாப்பிடுவோம். உடம்பு அமிலத்தன்மையிலிருந்து காரத்தன்மையாக்கக்கூடிய இது மருத்துவ குணம் இந்த பழத்தில் இருக்குது. ஆனால் இந்த பழம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுது இந்த தலைமுறைக்குங்க. இப்போ கொண்டு போய் முளைக்கி போட போகிறேன். திருப்பியும் சொல்கிறேன், எங்கேயாவது பழம் இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள். எங்களுக்கு 1 கிலோ வேணும். நேர்லேயே எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். இந்த பழம் கிடைக்க மாட்டேங்குதுங்க ஒரு மருந்துக்காக. இது சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைக்கு சங்கனுடைய சமூலமே மருந்துங்க. சமூலமே மருந்தாக பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி நிறையா அழிஞ்சு போச்சு. அப்புறம் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி சிறுசென்னி தொலாவுன்னு கரும்புத்தும்பட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் போங்க, அங்கே இருக்கும்ட்டார் ஒருத்தர். அங்கே போய் எங்கே தொலாவுறது? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அதனால் அப்போல்லாம் வேலியிலேயே வச்சுருந்தா சிறுசென்னி எல்லாம். இன்றைக்கி அதுக்கு அலைய வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு மூலிகை அப்படி தேனுங்க. அந்த ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். உயிர்வேலி அப்படிங்கிறது ஒரு உயிரோடு இருக்கிற ஆஸ்பத்திரி மாதிரி, உயிரோடு இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி. அப்படித்தான் உயிர்வேலி இருந்ததுங்க. சரி, இப்போ சங்கம்பழத்தை பொறிச்சிட்டு போய் அங்கே உட்காந்து விளக்கமாக உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேனுங்க. சங்கன் எப்படி முளைக்கி போடணும், எப்படி முளைக்கி என்ன ஆகும்னு. என்ன இந்த கொஞ்சம் பழம் இருக்குது, இதை எடுத்து பழம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. சங்கம்பழம் இப்படித்தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதான் இப்படி பிதுக்கணும்னா இதை பாருங்க, தண்ணி தானே, இதை தண்ணியே ஒழுகுது பாருங்க. இப்படி தண்ணியாக தான் இருக்குது. பெரிய பழத்தில் 2 விதை இருக்குது, சின்ன பழத்தில் 1 விதை தான் இருக்குது. இப்போ விதை போடுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். விதையுமே ஒன்றும் திரட்சியாக இல்லைங்க. உள்ளே நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. விதை நல்லா திரட்சியான விதையே. அது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இப்படித்தான் இருக்குது. இது 2 தடவை காய் பிடிக்குங்க. 2 தடவை காய் பிடிச்சி பழம் வருங்க. இப்போ இந்த சீசன் ஒன்று வரும். அப்புறம் ஆடி ஆவணி மாதம் ஒரு தடவை காய் பிடிக்கு. எங்கேயாவது இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். எங்களுக்கு 1 கிலோ பழம் மருந்துக்கு தேவைப்படுது. அப்புறம் நிறையா பேர் எங்கிட்ட இப்படித்தான் சொல்லுவாங்க, ஒவ்வொன்றையுமா டாக்குமெண்ட் பண்ணணுமுங்க, ஆவணப்படுத்தணுமுங்க அப்படின்னு. ஆவணமெல்லாம் படுத்த வேண்டாமுங்க. ஆவணமெல்லாம் 5000 ஆண்டு ஆவணங்கள் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. சித்தர்களை அத்தனையும் ஆவணப்படுத்திட்டு போயிட்டாங்க. இது சங்கன் எதுக்காக ஒவ்வொன்றும் அப்படி எல்லாமே டாக்குமெண்ட் இருக்குது. டாக்குமெண்ட்டில் இருக்கிற பொருள்தே இல்லை. சங்கனை பற்றி எல்லா மூலிகை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சித்தர்களே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்குண்டான மூலிகை இன்றைக்கி தேட வேண்டியதாக இருக்குது. கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி வேணும்னா இந்த ஆற்று கரிசலாங்கண்ணி இருக்குதில்லைங்க, அதை பிடிங்கிட்டு கொடுக்குறாரு ஒருத்தர். ஐயோ அது கிடக்குதுங்க, மூட்டை கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி இல்லைங்களே அப்படின்ட்டு அதை பொள்ளாச்சி அமராம்பாளையம் போக வேண்டியதாக இருக்குதுங்க, கருமத்தும்பட்டியிலேருந்து எடுக்கிறதுக்கு. ஒவ்வொன்றும் அப்படித்தான் அழிஞ்சிட்டே போயிடுது. இதை காப்பாற்றி வச்சோம்னா சித்தர் எழுதி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டை படித்து இந்த நோய்களுக்கெல்லாம் மருந்தை செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லோரும் நல்லா இருந்துக்கலாம். அதனால் டாக்குமெண்டெல்லாம் யாரும் பண்ண வேண்டாம். டாக்குமெண்டெல்லாம் இருக்குதுங்க. டாக்குமெண்ட்டில் இருக்கிற பொருளை காப்பாற்றணும். அப்போது உயிர்வேலிங்கிறது முக்கியம். அதாவது உயிர்வேலி மறுபடியும் சொல்லிடுறேன், அது பெரிய ஒரு விஷயமுங்க. உயிர்வேலிக்குள்ளே 1 2 எல்லாம் இல்லை. உயிர்வேலிக்குள்ளே அத்தனையுமே இருந்தது. அத்தனை மூலிகை, அத்தனை தாவரம் இருந்தது. அதுக்குள்ளே எல்லா உயிரினமும் இருந்ததுங்க. இப்போ இந்த சங்கன் மாதிரி இன்னும் தொடர்ச்சியாக மூலிகைகளை பதிவு செஞ்சுட்டே வரோம். இந்த சங்கம்பழம் எங்கேயாவது இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க. நீங்களும் எடுத்து வேலிக்காலில் ஒரு 5-6 நட்டு விடுங்க. எதிர்காலத்துக்கு இதுக்கெல்லாம் இன்னும் அதிகமான தேவை இருக்குமுங்க. எல்லாமே செஞ்சாத்த மாற்றங்கள் இங்கே நடக்கு. நன்றி, வணக்கம்.